நாள் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். இந்த சூழ்நிலை உண்டாகிறதற்கு முன்னும், இந்த காலங்கள் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். அப்போ இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் காலங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் காலங்களை மாற்றுகிற தேவன். உங்களுக்காக எனக்காக அவர் காலங்களை மாற்றுகிறவர். இந்த காலங்களை மாற்றுகிறார் என்கிறது என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. இத்தனை நாள் ஆகும், இத்தனை வருஷம் ஆகும், இத்தனை மாதங்கள் ஆகும், ஐயோ இது இவ்வளோ பெரிய நாட்கள் ஆகும் அப்படின்னு ஒரு காலத்தை இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்திற்கு முன்னாடி இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா கூட ஒரு காலத்தை ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளவு மந்த் ஆகும் அப்படின்னு. ஆனா சில காரியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு அவசரமா இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இதுக்கு கண்டிப்பா இவ்வளவு நாட்கள் நீ வெயிட் பண்ணாம இது கிடைக்காது, இத்தனை நாள் ஆகும். ஒருவேளை அதை மனதில் நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாத காலமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று நமக்கு இந்த 43வது அதிகாரத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் நமக்காக காலங்களை மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் சொன்ன நாளையை விட சீக்கிரமாய் அது உங்கள் கைகளிலே கிடைக்க போகிறது. அவர்கள் சொன்ன அந்த நாட்களை விட சீக்கிரமாய் அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அது தீவிரமாய் நடக்க போகிறது. அவர்கள் சொன்ன அந்த நாட்களை விட ஆண்டவர் அந்த வியாதியில் இருந்து உங்களை சீக்கிரமாய், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, காலங்களை மாற்றுகிற கர்த்தர்.